ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கருவாடு வீட்டில் இருக்குது. நெத்திலி கருவாடு சுத்தமாகவே இல்லை, காலியாக வேற ஆகிட்டு. நெத்திலி கருவாடு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் மக்களே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெத்திலி கருவாடை பார்த்திங்கன்னா காஞ்சி போய் அவ்வளோ இந்த வெயிலில் காஞ்ச கருவாடு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கருவாடு நல்லா காய வச்சுருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமாக காய்ச்சிருக்கும் போல். நான் என்ன பண்ணேன், அது கவரில் தான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணி தந்தாங்க. நான் அதை ஒரு பாக்ஸுக்கு மாற்றி அதை அப்படி நீங்கள் சில நேரம் கருவாடை ஒரு மாதிரி புழு அந்த ஒரு மாதிரி பூசணம் பூக்கம் தெரியுமா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி பிளாஸ்டிக் பாலித்தீன் பைக்கில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் மக்களே. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் கழித்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலும் அது அப்படி இருக்கும். கருவாடு இப்போ எப்படி வைக்கமோ அப்படி இருக்கும். நான் இது அந்த கடைக்கார அக்காட்ட தான் கேட்டேன். அவங்க தான் எனக்கு இந்த டிப்ஸு சொன்னாங்க. அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, தனி பாக்ஸாகவே மாற்றிடுவேன். இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு அதிலே நம்ம இது இந்த பாக்ஸ் கருவாடுக்கு ஒரு பாக்ஸு, மீன் வைக்கிறதுக்கு இதே பாக்ஸில் ஒன்று. இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான். இது டேட்ஸ் பாக்ஸ் தான், நல்லா இருந்துச்சு. அதனால் அப்படி நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாட்டு நம்ம கிரேவி தொக்கு மாதிரி, இந்த தொக்குன்னு சொல்ல முடியாது, அதாவது தக்காளி போட்டால் தான் தொக்கு மக்களே. தக்காளி போடாமல் நம்ம வெங்காயம் வெட்டி போட்டோன்னா அது அப்படி அந்த வெங்காயத்தில் ஃப்ரை பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா புஷ்ஷுன்னு நல்லா கழுவி இதாயிரும். நான் கொஞ்சம் லைட்டாக தொளிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மக்களே. நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது அது செதில் எல்லாமே நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நல்லா கருவாடு மதியம் இருந்துச்சா, அதனால் நான் கொஞ்சமாட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு 5-10 நிமிஷமே, ரொம்ப நேரமே ஆகிட்டு மக்களே. நான் எடுக்கும்போது உங்கள்கிட்ட 5 நிமிஷம் நான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் ஆகிட்டு. அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம சைடு வெயில் அடிக்குது, அந்த நேரத்தில் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மற்ற ரொட்டீன் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் மக்களே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செதில் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இது மண்டை சில பேர் அந்த நெத்திலி கருவாட்டிலே மண்டையோட போட்டு செய்வாங்க. எனக்கு எனக்கு அது பிடிக்காது மக்களே. மண்டையோடனா அது உள்ள அந்த கழிவையும் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நான் நல்லாவே அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியாகவே தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு மக்களே. சரி, நமக்கு ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பால் வேறு காலையில் காய்ச்சின பால் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லிவிஸ்டா போட்டு கொஞ்சமாட்டு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காஃபி குடித்தாச்சு மக்களே. இது நம்ம ஒவ்வொரு டைமுமே நினைப்போம், நம்ம வீட்டு வேலைகளை செய்யும்போது நம்மளை எதுவுமே கிச்சனில் இருக்கிறவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க மோஸ்ட்லி. பாவம் அவங்கெல்லாம் அந்த கேப் கிடைக்கிற போது ஜூஸ் குடிச்சிக்கோங்க, காஃபி குடிச்சிக்கோங்க. அவங்கள எப்போவுமே கேர் பண்ணது கிடையாது. வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டு, அவங்க குழந்தைங்க, அவங்கள தான் கேர் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா வெக்கையில் நிற்கிங்கல்ல, அதனால் தண்ணி ஏதாவது நிறையா குடிச்சிக்கோங்க. இது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம கழுவி நீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மேரினேட் பண்ணுறதுக்காக மஞ்சள் தூள், உப்பு, வத்தல் தூள் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் தூள் போட்டுக்கோங்க. வத்தல் தூள் போட்ட உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், ஏன்னா அதை மிளகாவும் நம்ம சேர்க்குறதுனா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த நெத்திலி கருவாடில் உண்மையிலே ஒரு உப்பு ஒரு டேஸ்ட்டு இருக்குது மக்களே. உப்பு சுத்தமாக இல்லை. அவங்க உப்பில் போட்டு நிறைய பேர் உப்பில் போட்டு இது வைக்க மாட்டாங்க போல். அது கருவாடில் உப்பு பிடிச்ச மாதிரி இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க கருவாடில் உப்பு இருக்கும், உப்பு கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு இல்லை, நல்லா உப்பு போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் மக்களே. போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 or 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க.
இந்த ஸ்பூனு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்பூன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஸ்பூன் எனக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்பூன் தான் மக்களே உதவுது. நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர்த்து நான்லாம் குட்டி ஸ்பூனாக யூஸ் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவேன். எனக்கு வந்து இந்த பெரிய கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலா குட்டி கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஓகே தான். அது அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில வந்து அது ஊறுறதுக்கு இடையில நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துரலாம். அதுக்கு இடையில என் பையன் வந்து குளறுபடி வேலை பண்ணிட்டான். ஸ்டாண்டெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டுக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டான். அதால அவனையும் ஒரு பக்கம்க்கு ஃபோனை கொடுத்து உட்கார வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. இங்கே பாருங்கள், வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு அதை நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக நான் போட்டிருந்தேன். வெங்காயத்தை உரிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அவ்வளோ மற்ற நேரம்லாம் நம்மளுக்கு கையில் நல்லா உரிப்படும். நம்ம ஏதாவது அவசரமாக ஏதாவது செய்யும்போது நம்ம கையில் உருவிப்படாது பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாத்தையும் உரிச்சிட்டு கழுவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட்டிக்கிட்டேன் மக்களே. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நான் இந்த வாட்டி வாங்கின வெங்காயம் நல்லாவே காட்டும். ரொம்ப நான் அழுதுட்டேன். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேனே தவிர என் கண்ணில் இருந்து தண்ணி மலை 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 மலைன்னு ஊற்றிச்சு மக்களே. சில நேரம் வெங்காயம் வெட்டுவே ரொம்பலாம் அழுக வராது பார்த்துக்கோங்க. நான் அழுததை பார்த்து எங்கள் வீட்டுக்காரங்க எதுக்கு அழாத ரொம்ப கஷ்டப்படுற இல்லை நான் ஒன்றும் கஷ்டத்தினால ஒன்றும் அழலை, எனக்கு வெங்காயம் வெட்டி கண்ணு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசை இது பண்ணிட்டேன். நீ எனக்காகலாம் அழுற அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு வேற சொன்னாங்க மக்களே. இல்லை நான் வெங்காயம் வெட்டி தான் அழுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி முடிச்சாச்சு மக்களே. வெங்காயம் வெட்டிட்டு நான் வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடுங்க. ஆனால் எனக்கு சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான். ஏன்னா அந்த சும்மா நம்ம வதக்கி தானே செய்கிறோம். ஃப்ரை வதக்கல் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம செய்கிறோம். வெங்காயம் தூவி விட்டாலும் சூப்பராக இருக்கும். அது பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். மிளகாவும் நான் குட்டி குட்டியாக 2 மிளகா மக்களே, 2 மிளகா போட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதிலே போட்டு நம்ம கொஞ்சோண்டு அந்த நான் கையளவுக்கு எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்தளவு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, லாஸ்ட் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே தூவி அதை அப்படியே சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு பிடிக்காதவங்க யார் இருப்பா சொல்லுங்கள்? உண்மையிலே உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நான் மொத்தமாகவே கடுகு இதெல்லாம் போட்டு தாளிசெல்லாம் பண்ணல மகளே. ஏன்னா எல்லாமே மொத்தமாக தானே போட்டு வெட்டி வச்சுருந்தேன். நல்லா அப்படி மொத்தமாகவே தட்டிட்டேன். நமக்கு இருக்கே ஒரு கரண்டி வழக்கம் போல் உள்ள ஒரு கரண்டி நான் தூக்கிட்டேன். குட்டி கரண்டி ஸ்பூனு, கரண்டின்னு சொல்ல முடியாது, ஸ்பூன் தான் மகளே. எனக்கு அந்த ஸ்பூன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த ஸ்பூன் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்பூனை வச்சு தான் நான் இப்போ எந்த சமையல் செஞ்சாலும் நான் அந்த ஸ்பூனை தான் இப்போ இதை எடுத்து தேடிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் பாத்திரத்தில் வேறு ஃபுல்லாகவே டஸ்ட்டு அந்த இதில் எண்ணெய்லாம் தெரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் வந்து குக்கிங் கோட்டு மாதிரி போட்டுட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. போட்டு வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும். சும்மா மொறுலாம் வதக்கண்டாம். லைட்டாக வதக்கி நம்ம கிண்டி விட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மக்களே. நான் ரொம்பலாம் வதக்கலை, லைட்டாக தான் வதக்கியிருக்கேன். அப்புறம் நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே தட்டிட்டு இதில் தக்காளி போட்டு செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். பட் தக்காளியை விட நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லாயிருக்குன்னு பத்தவே இல்லை, உண்மையிலே பத்தலை. நாங்கள் இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். நெக்ஸ்ட் டைம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். அதுவும் பருப்பு குழம்புக்கும் இதுக்கும் செம டேஸ்ட்டு, வேறு லெவல். பருப்பு குழம்பு, அப்புறம் இந்த கருவாடு ஃப்ரை, அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டு
அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் மக்களே. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ செய்கிற கருவாடு தான் அல்டிமேட். அதுக்கு இடையில நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்க்கவே கூடாது. இதுலேயே நம்ம வதக்கி இந்த இதே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, திங்கும்போது அந்த நல்லெண்ணெய் வாசம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ரேட் அதிகம் தான், ஆனால் நீங்கள் ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க. கொஞ்சமாக தான் ஊற்றி செய்வீங்க. ரொம்ப எண்ணெய் உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சோண்டு ஊற்ற ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டு நல்லெண்ணெய், அதை விவிடி நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டு லைட்டாக தான் ஊற்றி விட்டேன். ஆல்ரெடி நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்குனேன். இது கொஞ்சம் இந்த டேஸ்ட்டுக்காக நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மேலே வந்து அந்த வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை தூவி விட்டுட்டேன் மக்களே. இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் மாதிரி வருது. எனக்கும் பிடிக்குங்க. வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த காரம், அந்த கருவாட்டில் உள்ளது எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் மக்களே. டாட்டா பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.